Hi friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சு லைஃப்ஸ்டைல் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து டி நகர் சரவணா எலைட்டில் இருக்கோம். அதுலேயும் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இங்கே ஆக்சுவலாக பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் கடாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஜுவல்லரி கலெக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா சரவணா எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேரட் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் இன்னோவேட்டிவான ஜுவல்லரி, அதே மாதிரி ட்ரஸ்டட் குவாலிட்டி. ஸோ இதில் என்ன மாதிரி டிசைன்ஸ், என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன பியூரிட்டி இருக்கும், அப்புறம் என்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது, இதோட அஃபோர்டபிலிட்டி என்ன கிராம் ரேட் இருக்கும், இதை பற்றின நிறைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனல் வீடியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். நம்ம எப்போவுமே வந்து கோல்டு கலெக்ஷன்ஸ் வீடியோ நிறைய பார்த்துட்டோம் ஆல்ரெடி, நம்ம 5-6 இயர்ஸாக. ஸோ இப்போ இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கம்ப்ளீட் வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து லைவ் போட்டிருப்பேன். நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கனாலே கண்டிப்பாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் 9 கேரட் கோல்டு ஜுவல்லரி பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து ஒரு பெரிய பேம்ப்ளெட்டில் வச்சுருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 9 கேரட் ஜுவல்லரி அது வந்து BIS ஹால்மார்க் சர்டிஃபையோடு வந்துடும். இதோட கோல்டு பியூரிட்டி பார்த்திங்கன்னா 37.5% பியூரிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது நெக்லஸ் கலெக்ஷன். இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் காமிக்கும் போதே நான் டீட்டெயில்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஜுவல்லரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆகுமா, டார்னிஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷைன் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் மாறும். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோல்டோட பியூரிட்டி கம்மியாக இருக்கும். 37% சம்திங் தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அலாய், மெட்டல், சில்வர் எல்லாமே வந்து காம்பினேஷனாக இருக்கும். காப்பர் எல்லாமே இதில் நிறைய அலாய் சேர்க்கறதுனால, ஹை அலாய் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக கலர் வந்து ஃபேட் ஆகும். நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் லைஃப் வந்து நம்ம வரலாம். அது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பேஸிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சில கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்கமிங் வந்து போக போக நம்ம அதில் வந்து இன்னும் நிறைய நியூ டிசைன்ஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா செயின் வித் பென்னண்ட்டோட வரக்கூடிய கலெக்ஷன் 10 கிராம்லேருந்து 14 கிராம் வரைக்கும் வரும். இந்த வீடியோ வந்து ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அண்ட் இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் வரும். 1 கிராமுக்கு 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 1500 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வரும். மற்றபடி இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. இதெல்லாமே உங்களுக்கு பென்னண்ட் செயின் கலெக்ஷன் 10லேருந்து 14 கிராம் வரைக்கும் இருக்கும். ஜென்ரலாக நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய கம்மி வெயிட்லேயே கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நேரில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக தான் இருந்தது. பட் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜுவல்லரிஸ் வந்து இப்போ கலர் மாறிடுச்சு, வாங்கிட்டு போய்ட்டு 2 நாள் இல்லை ஒரு வாரத்தில் கலர் மாறிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்பேர் அண்ட் பாலிஷிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஏதாவது உடஞ்சி போயிடுச்சு, இல்லைனா வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு மேலே பாலிஷிங் போட்டு தரணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். அண்ட் மெயினாக என்கிட்ட நிறைய டவுட் வந்து லாஸ்ட்டு லைவ் வீடியோவில் கேட்டப்போ 9 கேரட் ஜுவல்லரிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் இந்த ஜுவல்லரிஸை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 9 கேரட்டுக்குன்னு கோல்டு ரேட் இருக்கும் இல்லையா? இப்போ எப்படி 22 கேரட்டுக்கு ஒரு கோல்டு ரேட்டு, 24 கேரட்டுக்கு, 18 கேரட்டுக்கு ஒரு கோல்டு ரேட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி 9 கேரட்டுக்கு கோல்டு ரேட் இருக்குது. நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5100 சம்திங் தான் வந்து உங்களுக்கு அன்றைக்கான கோல்டு ரேட்டு, 5160 சம்திங் இருந்தது. ஸோ அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற இதுவுமே ரேட் ஏறும். ஏன்னா இதுலேயும் வந்து 10% ஆஃப் கோல்டு இருக்குது அப்படின்னும் போது ரேட் வந்து ஏறும். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தங்கம் கருக்காமல் இருக்குமா, அதாவது வந்து ஃபேட் ஆகாமல் இருக்குமா, ஷைனிங் வந்து போகாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண ஷைனிங் போக தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அக்கேஷனல் யூஸ்க்கு, கிஃப்டிங் பர்பஸ்க்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து தாலி செயின் பேட்டர்ன் 14 கிராம், 16 கிராம், 18 கிராம் இந்த 3 வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. லாங் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து 10 கிராம்லேருந்தே இருக்குது. சரி, கலரும் வந்து ஃபேட் ஆகும்னு சொல்கிறீங்க, அப்போ நம்ம எதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கோல்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் யூனிக்காக எப்போயாவது அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இது ஒரு லோ % ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ரேட்டு நாளுக்கு நாள் வந்து இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏறுது. அதில் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து சைடு மாட்டல் மாதிரி வரும் கம்மலில்.
டிசைன் இருக்கு இல்லையா, அது சுத்து மாட்டலே சின்னதாக ஒன்று வரும் இல்லையா, அது இது வந்து 1/2 மில்லிலேருந்தே இருக்குது, அதாவது 650 மில்லிகிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அண்டு பெரிய பெரிய மாட்டல் கூட அவைலபிள் இருக்குது, 4 கிராம்ஸ்லேருந்து 7 கிராம்ஸ் வரைக்கும். இதில் 1 to 2 கிராம்ஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதுவுமே லைவில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பிஃபோர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதே மாதிரி மெயினாக வந்து 9 கேரட் கோல்டு வந்து ஹால்மார்க்கோட வருமானம். எஸ், இது வந்து BIS ஹால்மார்க் HOID சர்டிஃபிகேட்டோட வரக்கூடிய கலெக்ஷனு. இதுக்கான பியூரிட்டி என்ன இருக்கும்ன்றது டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இதில் மெயினாகவே பார்த்திங்கன்னா மற்ற உலோகங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஷைனிங் வந்து போக போக வந்து குறையும். ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயம். ஏன்னா கோல்டு வந்து இதில் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. மெயினாக இந்த ஜுவல்ஸை வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது நிறைய பேர் தோணலாம். ஏன் எல்லாருமே வந்து 22 கேரட்டே வாங்கலாமே, 22 கேரட்டே வந்து நீங்கள் வாங்குறதுக்கு சொல்லுங்கள், ஏன் 9 கேரட் வந்து சொல்கிறீங்க வாங்குறதுக்குன்னு. கண்டிப்பாக நான் யாரையுமே வந்து இதை வாங்குங்க, இதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடியோ மூலமாக இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நாட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துட்டே இருக்கலாம். அண்டு இது வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷனு 4லேருந்து 6 கிராம் வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா ஒரு வீடியோலேயே ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம சேனலில் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்ததுங்க, 2 கிராமில் வரக்கூடிய ஒரு செயின். இதுவுமே கிஃப்டிங்க்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 2 கிராமில் ஒரு கோல்டு செயின், அதுவும் கம்மி இதில் அஃபோர்டபுள் இதுனா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. அண்ட் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த நம்ம நாட்டில் வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புள், எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுமே இருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து கோல்டு வாங்குறதுன்றது ஒரு கனவு, இன்க்ளூடிங் மீ. ஒரு பெரிய கனவு, ஒரு ட்ரீம். கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம 1 கிராமாக அது வாங்கிக்கணும். நகை கடை வாசலே நான் வந்து ஏறினதே இல்லைப்பா, நான் நகை கடைக்கு போயிட்டு ஒரு தங்கம் வாங்கணும், எனக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சம்பாதிச்ச முதல் சம்பளத்தில் நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும். இப்போ ரேட் ஏற ஏற நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ட்ரீமாகவே போயிடக்கூடாது. கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து டி நகர் சரவணா எலைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது. இப்போ பார்க்குறது வந்து பேங்கிள் கலெக்ஷனில் ஒரு பேங்கிள் பார்த்திங்கன்னா 6 கிராம்லேருந்தே இருக்குது. பேர் வந்து 12 கிராம். இப்போ என் கையில் வச்சுக்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி 12 கிராம் தான். அண்ட் 16 கிராம் பேங்கிளும் இருக்குது பேரு. இதில் கடா பேங்கிளும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் சிலது தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் அப்கமிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எஸ், இப்போ இன்னொரு டவுட் வருது எனக்கு. அதாவது நம்மளுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும். இந்த பேங்கிள்ஸு செயின்ஸு இதோட சாஃப்டாக இருக்குமா, உடஞ்சிடுமா, ஹார்டாக இருக்குமா, மற்ற உலோகங்கள்லாம் இவ்வளோ சேர்க்குறாங்களே, கோல்டோட இது வந்து பியூரிட்டி வந்து 37% சம்திங் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஜுவல்லரிஸை கம்பேர் பண்ணும்போது 22 கேரட் ஜுவல்லரியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் கோல்டு வந்து கம்மியாக இருக்குது. அதனால சில ஜுவல்லரிஸு, நாட் ஆல், வெரி பர்டிகுலராக சில ஜுவல்லரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதில் மற்ற உலோகங்கள்லாம் நிறைய இருக்கிறனால ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சம்டைம்ஸ் சிலது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கோல்டுன்றது மெட்டல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இட்ஸ் அ சாஃப்ட் மெட்டல். நம்ம வந்து கோல்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்படி வேணால் அதை வந்து உருவாக்கலாம். தட்டினா சப்பையாகிறதுக்கு, தின்னா ஒரு செயின் மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நம்ம 916 கோல்டுலலாம் பார்த்திங்கன்னா 92% வரைக்கும் அப்ராக்ஸ் வந்து கோல்டுன்றது இருக்கும். ஸோ அதில் டிசைன்ஸ் நிறைய ஈஸியாக வந்து பண்ணலாம். அது உடஞ்சிடுச்சு ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட ஈஸியாக பற்ற வச்சிடலாம். பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் வந்து கோல்டு வந்து கம்மியாக தான் இருக்குன்னும் போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நம்ம அதுக்காக பண்ணவே முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். பட் அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கும் அதனால். ஆனால் நான் வந்து பேங்கிள் பார்க்கும்போது பேங்கிள் நல்லாவே இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, சூப்பராக வந்து டிசைன்ஸு. இது வந்து கடா பேங்கிள் 16 கிராம் ஈச் வரும். ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யோசித்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிஃப்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு பேங்கிள் ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க போடும்போது கூட
எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 3 பவுண்டில் ஒரு கடா பேங்க் வாங்கி போட்டோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லாவும் வந்தது. கலர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டல் கலரு அப்படின்லாம் இல்லை. அந்த கடையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22 கேரட்டில் என்ன கலர் ஷைனிங் இருந்ததோ அதே ஷைனிங் தான் இருந்தது. பட் மேபி இது யூஸ் பண்ண கலர் வந்து ஃபேட் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து இது பார்த்திங்கன்னா 18 கிராமில் வரக்கூடிய கடா பேங்கிள், அப்படியே 3 பேங்கில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு இது வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஏன் பெஸ்ட் அப்படின்னா, இது வந்து காமெடியாக கூட எடுத்துக்கலாம். இது தயவு செஞ்சு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து யாராவது சீர் செஞ்சுருப்பாங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபேமிலியில், அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னா, அன்றைக்கி அவங்க வந்து செஞ்ச 1 பவுன் 2 பவுன் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணணும்னா திருப்பி நம்மளுக்கு வந்து எங்கேயோ போய்டும் நம்ம பட்ஜெட் இல்லையா. ஸோ அதுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி, ஸோ அந்த ரேட்டுக்கு நான் இது செய்கிறேன்ப்பா, கோல்டு திருப்பி செய்கிறப்பானாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட கிஃப்டிங் பண்ணலாம். இது நான் காமெடியாக தான் சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் இந்த ட்ரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே நம்ம வந்து 22 கேரட் கோல்டில் பார்த்த பேங்கிள் டிசைன்ஸை தான் 16 கிராம்ஸ்லேயும் 22 கிராம்ஸ்லேயும் 9 கேரட்டில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ப்ராடாக கம்பேரட் டு 22 கேரட் பேங்கிள்ஸு இது வந்து இன்னும் நல்லா ப்ராடாகவே இருந்தது டிசைன்ஸு. 2 பவுனுக்கு வரக்கூடிய பேர் பேங்கிள்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இது மட்டும் உங்களுக்கு வந்து 16 கிராம்ஸ் வரும், மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 22 கிராம்ஸ் வரும். அதாவது ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 11 கிராம்ஸ் வரும். ஆனால் நல்ல திக்காக இருந்தது, நல்லா ப்ராடாகவும் இருந்தது. இதில் கடா பேங்கிளும் இருக்குது, செட் பேங்கிள்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் இருக்குது, ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரியான கொஞ்சம் ஸ்டைலிஷ் பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பெண்டன்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது, நான் அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி லைட் வெயிட் இயரிங்ஸு 1 கிராம் 2 கிராம் அரை மில்லிலேருந்து ½ கிராம்லேருந்து வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாப்பிள்ளை பிரேஸ்லெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்ல பட்டையாக சூப்பரான பிரேஸ்லெட் கலெக்ஷன். இதெல்லாம் வந்து 7 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஜென்ஸ்க்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 12 கிராம்ஸில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது டிசைன்ஸு. அதுலேயும் கொஞ்சம் டிசைன்ஸ் வெரைட்டிஸுமே இருக்குது. அகெயின் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நேரில் தான் கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும். ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் வந்து இவங்ககிட்ட ஆன்லைன் நம்பர் இருக்குது. மற்ற 22 கேரட்லாம் ஆன்லைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் 9 கேரட்க்கு இன்னும் ஆன்லைன் வந்து பண்ணல. ஏன்னா இந்த ட்ரையல் பேசிஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் முருகர் பெண்டன்ட், வேல் பெண்டன்ட், மயில் பெண்டன்ட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு 1/2 கிராம்லேருந்து ஒரு 1.25 கிராம் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன், ஓம் போட்ட மாதிரியான பெண்டன்ட்டு. இதெல்லாம் வந்து கிஃப்டிங்க்கு நல்லா மூவிங் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கோல்டில் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம பட்ஜெட்குள்ளே அப்படின்னா இது வந்து தி பெஸ்ட் சாய்ஸு. இன்னும் குட்டி குட்டியான பெண்டன்ட்டு இதே மாதிரி ஸ்டைலில் 1 கிராம் 2 கிராமில் இந்த ஸ்டட் கலெக்ஷன், இதுவும் டாப் மூவிங்க. லைக் ஒரு 1 கிராம்லேருந்து இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த கேஸ்டிங்கில் நம்ம கோல்டு இயரிங்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆன கலெக்ஷனு. நிறைய ஷேப்ஸ் இருக்குது, ஃபேன்சியாக போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இது வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஸ்கின் அலர்ஜி வருமா, ரேஷஸ் வருமானு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு 3-4 நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவும் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நான் அதை பற்றி ரிவ்யூ போடுறேன். பட் இப்போதைக்கு அது எதுவும் இல்லை. மேபி நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இருக்கிறதுல நல்ல கிராண்டான ஜிமிக்கி ட்ரே 9 கேரட்டில் 6 to 8 கிராம்ஸு. 8 கிராம் ஜிமிக்கிலாம் நல்லா இருந்தது, நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டாக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல, 9 கேரட்க்கும் 22 கேரட்க்கும் பெருசாக அங்கே நேரில் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியல. யூசேஜை பொறுத்து கலர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து 2 to 4 கிராம்ஸ் வரும் இந்த இயரிங்ஸு. அண்ட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், கொஞ்சம் கம்மி கிராம்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல பார்வையான கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கீழே மறக்காமல் சொல்லலாம். மெயினாக இந்த 9 கேரட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா
சில பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம எப்படியாவது வந்து கோல்டு வாங்கிடணும். நான் நகைக்கடை வாசல் கூட மெரிச்சதே கிடையாது, என் லைஃப்பில் வந்து என்னோடய சேலரியில் ஒரு கோல்டாவது ஒன்று வாங்கிடணும், ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அதே நேரத்தில் ரேட் ரொம்ப ஏறிட்டே போகும்போது பெரிய ஷாக்கிங் மாதிரி இனிமேல் வாங்கவே முடியாதா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து 1 கிராம் தங்கமே பார்த்திங்கன்னா 12,000 ஆக போகுது. நியர்லி 12,000 ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் பே பண்ணி நம்ம வந்து வாங்கணுமா, எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கோல்டுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பாசிட்டிவாகவே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க சொன்னதை நான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லியிருக்கலாம். நான் வந்து ஷூட் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சில பேர் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க, டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போக போக நம்ம அப்கமிங்குமே இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக கூட நிறைய டெக்னாலஜி வரும், ரீபாலிஷிங்லாம் பண்ணுறதுக்கு, இது ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா சரி பண்ணுறதுக்குன்னு மேபி வரலாம். இது வந்து உங்களுக்கு 1 to 2 கிராம்ஸில் வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷனு நல்லா இருந்தது. கொஞ்சம் லைட் வெயிட்டில் குட்டி குட்டியாக அந்த டெய்லி வேர் பண்ணுற மாடல்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. பட் அக்கேஷ்னலாக வேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, கலர் வந்து சும்மாவே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம இப்போ சில்வர் ஜுவல்லரிஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம் பிளாஸ்டிக் பாக்ஸில், எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் துடைச்சிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக ஒரு காட்டன் துணியில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து அக்கேஷனல் பர்பஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இது கொஞ்சம் பெரிய இயரிங்ஸு 3 to 4 கிராம்ஸில் வரக்கூடிய இயரிங்ஸு. அண்டு இதில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். நம்ம எந்த ஜுவல்லரி எடுத்தாலுமே 9 கேரட் மட்டும் இல்லை, 22 கேரட், எந்த ஜுவல்லரி 18 கேரட் எது எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஹால்மார்க் இருக்கா, HUID இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. எந்த கடைக்கு போனாலுமே அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு கம்மலும் திருகாணி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு திருகாணி, ஒரு கம்மலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருகாணியில் இருக்கும், திருகாணியோட காம்பில் இருக்கும், அப்புறம் நெக்லஸோட பேக் சைடில், செயினோடைய அந்த நாட் இருக்கும் இல்லையா, அந்த ஹூக் போடுற இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி கம்மல் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது மாதிரி பின்னாடி திருகாணியில் வந்து உங்களுக்கு அது 22 கேரட், 9 கேரட் அது வந்து சில இதில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, HUIDயுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து லட்டு கம்மல் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பெரியவங்க போடக்கூடிய பெரிய லட்டு கம்மல். இதுலேருந்து நம்ம ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ரேண்டமாக தான் நான் வந்து பிக் பண்ணுறேன். ஜென்ரலாக கம்மல் போகும்போது அதோட அந்த திருகாணி இல்லாமல் காம்பில் தான் வந்து டிசைன் வந்து அந்த HUIDலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது லென்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன் இருக்குது அப்படின்னா உங்கள் கேமராலே நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கேமரா வச்சு ஏதாவது ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கம்மலோட அந்த காம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஃபுல் ஜூம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் BIS ஹால்மார்க் ப்ளஸ் HUID நம்பர் அண்ட் இது வந்து எந்த ஷாப்பில், இப்போது சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னா SSTன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம். இது மாதிரி எல்லா ஜுவல்லரிஸ்லேயுமே உங்களுக்கு வந்து 9 கேரட்டாக இருந்தாலும் சரி, 18 கேரட்டாக இருந்தாலும் சரி, 22 கேரட்டாக இருந்தாலும் சரி, BIS HUID ஹால்மார்க்கு அந்த நம்பரு எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கடையோட லோகோவும் அதில் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரி, ஸோ அந்த அன்னிக்கான வேல்யூக்கு நீங்கள் வந்து இது தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது இன்னும் கூட சில பேருக்கு டவுட் வரும், இந்த ஜுவல்லரியை வந்து ப்ளச் பண்ணால் எடுத்துப்பாங்களான்னு. அது பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இன்னும் தெரியல. அப்கமிங் போக தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். இப்போதைக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் சூப்பராக இருந்தது, க்யூட்டாக 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே இந்த மைல் ரிங்கு, இந்த மாதிரி கேஸ்டிங் ரிங்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கோல்டில் 22 கேரட்டில் பார்த்துருக்கோம். அந்த கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு 9 கேரட்டில் வச்சுருக்காங்க.
இதுவும் நல்லா இருந்தது கேஸ்டிங் பேட்டர்னில். மெயினாக வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு 2 பேருக்குமே ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக பெண்டன்ட் அண்ட் ரிங்ஸில் சூப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்லரிஸை சூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காகவே மெயினாக வந்து நெக்லஸ்ஸு, அப்புறம் ஸ்பெஷலி பெண்டன்ட் அண்ட் ரிங்ஸ் சூப்பராக இருந்தது. ஈவன் பிரேஸ்லெட்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி ஸ்டட் ஐட்டம்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே கிஃப்டிங்க்கு சூப்பராக மூவ் ஆகும். அண்டு மெயின்லி இந்த ரிங்ஸு, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிராம் 1 கிராம்லேருந்து ஆரம்பித்து 2 கிராம் வரைக்கும் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸு அண்ட் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபரே நான் நேரில் மீட் பண்ணும்போது நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது வந்து தவறாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட ஷாப் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். 4th ஃப்ளோரில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த டவுட் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து, அதாவது ஜிமிக்கி என்ன மாதிரி ஜிமிக்கியில் ஓராக இருக்கீங்க அப்படின்னா குட்டி குட்டி சைஸ் 1 கிராம் 1/2 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து சூப்பராக பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை.